வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைவரலாறு தான் நம்ம பார்க்க இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் உள்ள காஞ்சி கோயில், அதன் அருகில் இருக்கக்கூடிய சொர்ணபுரி அப்படிங்கிற தங்கமேடு. ஒரு காலத்துல இது அடர்ந்த வனமா இருந்துச்சாம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்த பகுதி தம்பிக்கலை ஐயன் ஃபாரஸ்ட் அப்படின்னே ரெஜிஸ்டர் பட்டிருக்கு. அதுக்கு முன்ன இது தாருகா வனம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. இப்பேற்பட்ட பெருமைமிக்க இந்த கோவில்ல தம்பிக்கலை ஐயன் அப்படிங்கிற ஒரு சித்தரால இந்த கோவில் மிக பெருமை பெற்று, மிக புகழ் பெற்று, மிக சக்தியோட விளங்குது. இந்த தலம் பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார தலமாவும் விளங்குது. இந்த தலத்தோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்பி அப்படிங்கிற அவரும் இப்ப இருக்கக்கூடிய சித்தரும் அவருடைய அண்ணன் நல்லையன் அவரும் இங்க 300 வருடங்களுக்கு முன்பு பெற்றோரோடு இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களோட விவசாயம் தான் மிக முக்கிய தொழிலா இருந்திருக்கு. தம்பி விவசாயம் பார்க்க நல்லையன்கிற அண்ணன் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு போறாரு. அப்படி போயிட்டு வரும்போது தினமும் மாலையில பாத்தீங்கன்னா ஒரு பசுமாடு மட்டும் பால் கறக்காம இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்களோட அவர் போய் ஆராய்ச்சியா கண்டுபிடிக்கும் போது, இப்போ கோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு புற்று அருகே போய் அந்த மாடு தானாக பால் சொரியுது. அந்த புற்றிலிருந்து ஒரு சர்ப்பம் அந்த பாலை அருந்திட்டு போகுது. இதை பார்த்த மக்களும் தம்பியும் அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போறாங்க. அன்றிரவு பாத்தீங்கன்னா தம்பி அவர்களோட கனவுல நான் தான் நாகேஸ்வரி அம்மன், இங்க என்னுடைய இறைவனை நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் தவம் பண்ணி, இந்த இடத்துல நீ எனக்கு கோவில் கட்டணும்னு சொல்லி பல சித்திகளையும் சக்திகளையும் இந்த ஐயனுக்கு அவர்கள் வழங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த தம்பி அப்படிங்கிற ஐயன் அவர் போயிட்டு நிறைய தவம் செய்து அதுக்கப்புறம் அவரோட 108 சித்தர்களோட நாகவனத்துல அவர் இருந்திருக்கிறார். பாம்பாட்டி சித்தரே அவர் முன்னாடி தோன்றி மந்திர தந்திர யோக மருத்துவ ரசவாத கலையெல்லாம் இவருக்கு உபதேசம் செஞ்சு மறைஞ்சிருக்காரு. இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி இருக்கிறாரு. தற்போது மூலவர் உள்ள இடத்துலதான் ஜீவசமாதி அடைந்து தம்பிக்கலை ஐயன் சித்தராகவே இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சு வரார். அதனாலதான் இந்த திருத்தலத்துல நாக சர்ப்பங்கள் பக்தர்களுக்கு அடிக்கடி காட்சி தர்றது வழக்கமா. இந்த திருத்தலம் பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற வடிவத்துல அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயில் உள்மண்டபம் 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு மண்டல 48 நாட்களை எடுத்துரைக்கும் விதமா 48 தூணோட நடுநாயகமா மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள், 12 ராசிகள், சமய குறவர் 4வரோட ராமலிங்க வள்ளலார், பட்டினத்தார் அவங்களோட அஷ்டலட்சுமியும் புராண இதிகாச காட்சியும் கொண்டு ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா விக்ன விநாயகர் சன்னதி, பாம்பனார், சப்தமாதர், ஸ்ரீராகு, ஸ்ரீகேது மற்றும் சனி பகவான் அவங்க எல்லாமும் இங்க இருக்கிறாங்க. அது இல்லாம கருப்பண்ணசாமியும் இங்க அருள்பாலிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா விஷக்கடி இதெல்லாம் நடந்தா அவங்களுக்கு தீர்த்தம் வழங்குறாங்க. கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு வனத்துக்கு நடுப்புறதான் இருக்குங்க. பாத்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இப்பதான் புதுதாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பக்தர்கள் வேண்டி அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அவர்களோட உருவ வடிவங்களையே இங்க சின்ன சின்ன சிலைகளா வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கிறது. இங்க புஷ்கரணி தீர்த்தமும் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த கருப்பண்ண சுவாமி சன்னதியில எல்லாம் வேண்டுதல் வேண்டி கயிறு கட்டி தராங்க. முடிந்த பக்தர்கள் அருள் பாலிக்க